இந்த வைகாசி பௌர்ணமி அன்று பொதுமக்கள் என்ன செய்தால் நார்மலாக வந்து இறைவன் இருக்கானா அப்படின்னு கேட்கறவனுக்குலாம் வந்து இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் சம்மந்தமே கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். எல்லா நாளும் இருட்ட நாள் தான். எங்க சுத்தினாலும் வாழ்க்கையில வந்து வாழ்க்கை வட்டம் மாதிரி விஜய் சொன்ன மாதிரி சுத்தி தான் வரணுமே தவிர ஒரு ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா 200-300 குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம பிறகுதுங்க, ஊனமுற்றமா பிறகுதுங்க, கை கால் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்ம வீட்டுல சாப்பாடு நட கீழே போடுறது, நைட்டு செஞ்ச மேகி கீழே போடுறது, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம தூக்கி போகிற சாப்பாடு வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காக பண்ணுற பரிகாரம். கோயிலில் இருக்கிற குளத்துல கூட நீங்கள் போடலாம். ஆனால் அன்னைக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை, மறுநாளோ இல்லை அடுத்த நாளோ கூட நீங்கள் போடலாம். வர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இந்த வைகாசி மாசத்துல சிறப்பான 2 நாட்கள் இருந்தது. ஒரு நாள் நம்ம பார்த்துட்டோம், வைகாசி விசாகம் பார்த்தோம். இன்றைய டாபிக் வந்து வைகாசி பௌர்ணமி. நீங்க ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையை பத்தி நிறைய பதிவுகள் கொடுப்பீங்க. இந்த வைகாசி பௌர்ணமி அன்று பொதுமக்கள் என்ன செய்தால் ரொம்ப சிறப்பு? பௌர்ணமி மாதத்தில் 30 நாள் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே இறைவனுக்காக பூமியில் வந்ததுலேருந்து இது பிரபஞ்சத்தில் வந்ததுலேருந்து மறையிற வரை எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதில் நல்ல டைம் கெட்ட டைம்கள் மாறும், நேர காலங்கள் மாறும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். ஆனால் இந்த அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது. குருங்களுக்கும் ஆசானங்களுக்கும் தெய்வ வழிபாடுகள் பண்ணுறவங்களுக்கும் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இறைவனை நாடணுன்றவங்களுக்கு இறைவனை தேடணுன்றவங்களுக்கு தான் இந்த அமாவாசை பௌர்ணமின்றது. நார்மலாக வந்து இறைவன் இருக்கானா அப்படின்னு கேட்கறவனுக்குலாம் வந்து இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் சம்மந்தமே கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். எல்லா நாளும் இருட்ட நாள் தான். எங்க சுத்தினாலும் வாழ்க்கையில வந்து வாழ்க்கை வட்டம் மாதிரி விஜய் சொன்ன மாதிரி சுத்தி தான் வரணுமே தவிர எல்லை போய் கடைய முடியாது. ஆனா மனுஷனா பிறந்தா எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடியக்கூடாது. ஆரம்பிச்சது ஒரு இடத்துல தான் முடிவு ஒரு இடத்துல இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி தான். அதுக்காக தான் ஒருத்தருக்கும் ஆன்மீக பணத்தை பிடிங்க, இறைவனை நாடுங்க, இறைவனை ஒன்று தேடுங்க. அதனால ஒரு வீடியோ நான் சொல்லுவேன், இறைவனை நாடுனா மட்டும்தான் நம்மளுக்கு கஷ்டம் காலன்றதே வராது. நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், 2 நிமிஷம் வீடியோ முன்னாடி சொல்கிறேன், காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஆனால் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கான், ஒரு கிளாஸ் தண்ணி இல்லாமல் இருக்கான், கையில் 10 ரூபாய் இல்லாமல் இருக்கான். எவ்வளோ நோய் தெரியுங்களா? ஒருத்தனுக்கு என்ன நோயின்னு தெரியாமலாம் குழந்தைங்க நோய் வருது. ஒரு ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா 200-300 குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாமல் பிறகுதுங்க, ஊனமுற்றமாக பிறகுதுங்க, கை கால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பாடு நட கீழே போடுறது, நைட்டு செஞ்ச மேகி கீழே போடுறது, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம தூக்கி போகிற சாப்பாடு எடுத்து வச்சாலே ஒரு ஆசிரமம் குழந்தைங்க சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போகுது. நம்ம உலகத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர நம்மளை பின்னாடி இருக்க பாருங்க, அதை யாரும் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் தப்பே செய்ய மாட்டான், ஒருத்தனை ஏமாற்றவே மாட்டான். ஒன்றும் இல்லை, இதோ சென்னையில் எவ்வளோ ஆசிரமம் இருக்குது, எவ்வளோ ஊனமுற்ற ஆசிரமம் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சாப்பிட்றது கண் இல்லாமல், காது இல்லாமல், கால் இல்லாமல், அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சிங்கன்னா அடுத்த வேலை சாப்பாடு நம்ம தூக்கியே போட மாட்டோம். என்னடா இது காக்க வைக்கணுமான்ற ஒன்று. அவங்க லைனாக உட்காந்துட்டு அந்த சாப்பாடு போட்டோன்னே ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பிஸ்மில்லான்னு அப்படி சாப்பிடும்போது அந்த கண்ணு கலங்கிடும். எனக்குலாம் ஒரு வீடியோவும் என் பர்சனல் நம்பர்லாம் ஸ்டேட்டஸ்லாம் எப்போவுமே நான் ஆசிரமத்தை பற்றி தான் வைப்பேன், சீரியஸாகவே. ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், என்ன பண்ணணும் கூட தெரியாது அவங்களுக்கு. ஏதோ வாழ்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி உலகத்தில் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தும் ஆடுறாங்க. ஏன்னா இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அதனால் ஆடுறாங்க. எல்லாம் அந்த செஞ்சு சொல்கிற மக்களே, நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் செலவு பண்ணுங்கள், சம்பாதிங்க, கடன் வாங்குறீங்க, கடன் கட்டுறீங்க, அது வேணான்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய பேர் இல்லை, இது இருந்தால் அடுத்த வேலை சாப்பாடுக்கு இல்லாத ஜனங்க எவ்வளோ இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் நல்லது பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்றவங்க கொடுங்க. நீங்கள் கொடுக்க தான் வரும். கிணத்துல தண்ணி எடுக்க தான் தண்ணி உற்பத்தி ஆகும் தவிர எடுக்காமல் இருந்தீங்கன்னா பழைய தண்ணியாக தான் இருக்கும். காசு நீங்கள் காசாக தான் இருக்குமே தவிர காசாக எக்ஸ்ட்ரா ஆகாது. நீங்கள் செலவு பண்ணினே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு அனாதாசிரமத்துக்கு கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ இறைவன் அவங்களுக்கு 100 மடங்கு தருவான். இது நிச்சயம். ஸோ இப்போ பௌர்ணமி பற்றி பேசுவோம். இப்போ பௌர்ணமி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, பௌர்ணமி இப்போ வைகாசி மாதம் பௌர்ணமி. இப்போ இது பௌர்ணமினாலே சிறப்பு தான்மா. இந்த வைகாசி மாற்றது ஒரு ஸ்பெஷல் சிறப்பே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பௌர்ணமி என்ன சொல்லுவேன், சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், சித்தர் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன். இல்லை பல நூறாண்டுக்கு முன்னாடி இருக்கிற கோவிலுக்கு வழிபாடு பண்ண சொல்லுவேன். இந்த தடவை சொல்ல போகிறது என்னன்னா, இது இந்த தடவை நிறைய பேருக்கு நான் கிளைண்ட்டுங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. நார்மலாக
ஜென்ஸோ லேடிஸோ இது வந்து கோரிக்கை வந்து லேடிஸ் தான் வைக்கணும் கிடையாது. அவங்களோட வயிற்று வலி யாருக்கு இருக்கோ, யாருக்கு தேவைகள் இருக்கோ அவங்க அந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாம். பெரிய பரிகாரம் ஒன்றும் கிடையாது. நடக்காத ஒரு விஷயம் கூட இந்த பௌர்ணமி நடக்கும். முடியாத விஷயம் கூட இந்த பௌர்ணமி முடியும். என்னென்ன பல வருஷங்களாக அவங்க நின்றுட்டு இருக்கோம் அந்த விஷயம்லாம் நடக்கும். என்னென்னலாம் தடங்களாயிருக்கோ, கோர்ட்டு கேஸு டைவர்ஸு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவானாலும் சரி இந்த பௌர்ணமி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைன்னா ஆத்மாத்மமாக அதை வணங்கணும். எப்படின்னா நார்மலாக பௌர்ணமி முழுசாக நான் வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டாக மொட்டை மாடிக்கு போங்க. இல்லைப்பா மொட்டை மாடி வீடே இல்லைப்பா, ரோட்டுக்கு வாங்க, பிரபஞ்சத்தை பாருங்கள். முழுசாக நிலா வந்ததுக்கு பிறகு முழுசாக நிலா வந்ததுக்கப்புறம் அந்த நிலாவை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து உங்களோட கஷ்டத்தை உங்களோட கோரிக்கையை நீங்கள் அங்கே வேண்டிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கோ அதை வேண்டி முடிச்சுட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போங்க. அந்த அந்த வேண்டுதல் வைக்கும்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். மொட்டை மாடியில் இல்லைன்னா நம்ம வெளியில வந்து மொட்டை மாடி இருக்க வீட்டில் மொட்டை மாடி நம்ம ஓடு போட்ட வீட்டில் மொட்டை மாடி இருக்காது இல்லையா, அப்போ அவங்க ரோடு தானே வந்தாகணும். இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு விவசாயம் வந்தால் விவசாய நிலத்துக்கு நிற்கலாம். இல்லை ரோட்டில் ஒன்று வேறு வழி இல்லை. நம்மளுக்கு தேவை அந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். கீழே நிற்கிறவங்க அந்த ரோடு மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? பின்ன நம்மளுக்கு தான் பிரபஞ்சத்தை பார்த்தா அந்த நிலாவை முழுசாக வந்ததுக்கப்புறம் ஒரு 6:30-7 மணிக்கு முழுசாக வந்ததுக்கப்புறம் மொட்டை மாடிக்கோ இல்லை வெளியில் வந்து பிரபஞ்சத்தை பார்த்தா அந்த நிலாவை பார்த்து முழுமையாக மனசார வேண்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போங்க. நார்மலாக சொல்லணும், ஒரு அகல் விளக்கிலே சின்ன அகல் விளக்கு வாங்காமல் நல்லா பெரிய அகல் விளக்காக வாங்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. அழகாக திரி ஒன்று வச்சுருங்க. இது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கக்கூடாது. வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு ஓரமாவோ இல்லை நடு வீட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். நடு வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்பிக்கை வச்சாலே போதும், விளக்கு எங்கே வச்சாலும் பிரச்சனை இல்லை. விளக்கு ஓரமாக வச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டு திரி ஏற்றிட்டு 11 கல்கண்டு என்ன வைக்கணும், 11 கல்கண்டு. கல்கண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த டைமண்ட் சொல்லுவாங்க, சின்ன மீடியம் சைஸாக இருக்கும். அதில் 12 இருக்கக்கூடாது, 10 இருக்கக்கூடாது, 11 தான் இருக்கணும். 1 1 2 மாதிரி இந்த 11 தான் இருக்கணும். 11 நம்பர் எண்ணி அதில் போட்டுடணும். போட்டுட்டு தீபத்தை ஏற்றும் போது திருப்பி மனசார நீங்கள் வேண்டிக்கணும். வேண்டிட்டு நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த விளக்கை பார்த்து அந்த ஜோதியை பார்த்து, ஜோதினா விளக்குலேருந்து வர அந்த ஜோதி, அந்த ஜோதியை பார்த்துட்டு மனசார நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுறீங்களோ இல்லை ப்ரேயர் பண்ணுறீங்களோ இல்லை வணங்குறீங்களோ ஏதோ மனசார வேண்டினது முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக அந்த விளக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம், ஏன் 2 மணி நேரம் கூட எரியலாம். ஏன்னா பெரிய விளக்கு போட போகிறோம். ஒரு 7 மணிக்கு ஏற்றினா 9 மணி வரைக்கும் ஏற்றுட்டோம். எப்படி ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம், ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் கூட அது 9க்கு அப்புறம் நீங்கள் அதை அணைச்சி குளிர வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீனாக உங்கள் ஒர்க்கு பாருங்கள். அந்த விளக்கையும் அந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இதில் சொல்லியிருக்கேன், ஆற்றுல தீபம்னாலே இந்த 3 விஷயம் தான் நம்ம கரைக்கக்கூடிய இடம். ஒன்று கடல், இல்லைன்னா ஆறு, இல்லைன்னா குளம், இல்லை கோவில் குளத்துலையும் போடணும், தப்பு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காக பண்ணுற பரிகாரம். கோயிலில் இருக்கிற குளத்துல கூட நீங்கள் போடலாம். ஆனால் அன்றைக்கி தான் போடணும்னு அவசியம் இல்லை, மறுநாளோ இல்லை அடுத்த நாளோ கூட நீங்கள் போடலாம். ஆனால் வீட்டில் வந்து வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது அப்படி கிடையாது, வைக்கணும்னா வச்சுக்கலாம். வீட்டில் அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வைக்க முடியலன்னா மட்டும்தான் உங்களை டிஸ்போஸ் பண்ண சொல்கிறேன். இல்லை டிஸ்போஸ் பண்ண அவசியமே கிடையாது. சில பரிகாரத்துக்கு போட்டே ஆகணுன்ற பரிகாரத்துக்கு போட்டுடணும். இல்லைங்க வீட்டில் வைக்கலாம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வைக்கணும் வைக்கலாம். ஏன்னா எண்ணெயில் போட போகிறது ஜோதி தீபம். அதில் நீங்கள் மேலேயே பிரபஞ்சத்தை பண்ணி வேண்டுறீங்க, ஜோதியை பார்த்து வேண்டுறீங்க, ப்ளஸ் எண்ணெய் போடுறீங்க, தீபம் போடுறீங்க, அதில் நீங்கள் தித்திப்பை கொடுக்குறீங்க. நம்ம 11 கல்கண்டு போடுறோம். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வத்தை பெருக்கும். நீங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா 100% நடக்கும். இந்த வைகாசி மாதம் வர பௌர்ணமிக்கு முழு மனசோடு வேண்டுங்க. நீங்கள் நினச்சது அனைத்தும் நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பாய், ரொம்ப அருமையான பதிவாக கொடுத்துருக்கீங்க. வைகாசி பௌர்ணமியோட சிறப்பு, அன்றைய தினம் மாலை பொழுதுல நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.